துலாம் ராசி அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. மற்றவர்களிடம் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. நீதிதேவன் என வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவங்க. இந்த இடத்துல சூரியன் நீச்சமடைவதால் நாட்டு நிர்வாகத்திறன் இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம்தான். உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசக்கூடியவங்க பொய் சொன்னாலுமே பொருந்த சொல்ல தெரியாமல் நீங்கள் தவிர்ப்பீங்க. பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணையுடன் ஒப்படைத்து விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிராச்சாரியார் என்பதால் திருடனுக்குமே அறிவுறக்கூடியவங்க, பண்டிதருக்கும் இவர்கள் அறிவுறக்கூடியவர்கள், ஆலோசனை கூறியக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் கூட்டமாக தொழில் செய்வதை விரும்பக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் சாமர்த்தியம். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக வருவதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்களே எதிரி. அனுபவம் இல்லாத வயதில் தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களிடம் இருக்கும். யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது என்கின்ற வைராக்கியம் உங்களிடம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வராரு. சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராக வருவதால் அழகு நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் விளம்பர நிறுவனங்கள், மால்கள் போன்ற என வேலை செய்யக்கூடியவங்க, எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்கள் விரும்பக்கூடியவங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் இவர்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மேன்மை அடையக்கூடிய வகையில் அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் அப்படின்னு பார்த்தா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கோளூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவங்க தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகும். புதிய தொழில், புதிய உத்தியோகம், புதிய வியாபாரம் கிடைக்கக்கூடியதாகும். பண விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நீங்கும். புதிய முதலாளிகள் கிடைப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களுமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. குடும்பத்திலும் வெளியிடத்திலும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. செல்வாக்கு கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரலாம். எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறுமே அம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு கைகரியம் செய்வது, அன்னதானம் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழில் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு நம்பிக்கை ஈடுபடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் விரைந்து செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு தன லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்கான முதலீடுகள் அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் உங்களுக்கு விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகக்கூடிய வகையில் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சோர்வு அடையாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம்.
சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். குரு 10ல் இருப்பதால் அரசாங்கத்திடம் இருந்து நடக்க வேண்டிய காரியங்கள் சற்று உங்களுக்கு தாமதமாகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குரு 10ல் இருப்பதால் அரசாங்கத்தில் இருந்து நடக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாமதத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. வியாபார விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உங்களுடைய களைப்பை நீங்கள் பார்க்காமல் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. பெருமாள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான பல நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக உங்களுக்கு இந்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் ஏற்படலாம். பண வரத்து அதிகரித்தாலுமே கைக்கு கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செய்வது நல்லது. வீடு, வாகனம் மூலம் உங்களுடைய செலவுகள் ஏற்படலாம். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில், புத்தி சாதுரியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய சரக்குகளை அனுப்பும் பொழுது கூடுதல் கவனமாக தேவையாக இருக்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். திட்டமிட்டபடி பாடங்களில் படிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் எதிலுமே எந்த இடத்திலுமே நீங்கள் நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டுவதற்காக போராடுவீங்க. அனைவராலுமே விரும்பக்கூடியவங்க. அதிகம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதிக சுமைகளை எடுத்து செல்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகலாம். புதிய தொழில் கால் பதிக்க போராட கொண்டிருந்தவர்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதால் உங்களுடைய அலுவலக சூழ்நிலைகளில் இருந்த இறுக்கம் மறைந்து சகஜமான ஒரு நிலை ஏற்படும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு துறையில் இருந்த சலுகைகள் பெற உங்களுக்கு குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேர்வழியிலேயே எதையுமே சாதித்து கொள்ளுங்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய புகழை தக்க வைத்து கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியிருக்கும். குலதெய்வத்தை வணங்கி வர உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.